ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மடத்தில் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெரியவரின் பெயர் பஞ்சாபகேசன். பெரியவாளுடைய கைங்கரியம்தான் வாழ்க்கை என்று இருந்த பெரிய பக்தர். தள்ளாமையினால் மடத்திலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்டு பெரியவாளை பிரிய மனசில்லாமல் தஞ்சாவூரில் உள்ள பிள்ளையிடம் வந்தார். உடல்தான் தஞ்சாவூரில் இருந்ததே ஒழிய மனஸ்பூர பெரியவாதான். எனவே தஞ்சாவூரிலும் ஏதோ பெரியவா கைங்கரியம் என்று பண்ணி கொண்டிருந்தார். பிள்ளையாண்டான் கேட்டான், ஏம்பா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பெரியவா சேவைதானா? நீங்கள் படித்த படிப்புக்கு அப்பவே ஏதாவது சர்க்கார் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தா இப்போ பென்ஷனாவது வந்து கொண்டிருக்கும். உங்கள் செலவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா என்றான். பஞ்சாபகேசன் பதறிப்போனார். சிவசிவா, அவருடைய உடல் ஒருமுறை நடுங்கியது. பேசக்கூட முடியவில்லை. பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும்டா. நேக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. அவர் பக்கத்திலேயே இருந்து கைங்கரியம் பண்ணினேன். நான் ஒன்று கேட்குறேன். அதனால் நீங்களெல்லாம் என்ன கெட்டு போயிட்டேள்? எல்லோரும் லைஃப்பில் நன்னாத்தானே இருக்கேள். நமக்கெல்லாம் என்ன குறை சொல்லு? இப்படி ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறதே என் பெரியவாதாண்டா ஆவேசமாக பேசினார். இல்லைப்பா, சர்க்கார் உத்தியோகம்னா பென்ஷன் வந்திருக்குமேன்னு ஒரு ஆதங்கத்தில் சொன்னேன். பையன் பேச்சை முடித்தான். கொஞ்ச நாள் கழித்து ஏதோ காரியமாக காஞ்சிபுரம் போனான் மகன். வரிசையில் இவன் முறை வந்ததும், நீ பஞ்சாபகேசன் புள்ளதானே என்று பெரியவா. ஆமாம் பெரியவா, உன் தோப்பனார் நன்னா இருக்காரா? என்கிட்ட அவருக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமான பிரியம் பக்தி தெரியுமோ? அவரை நன்னா வச்சுக்கோ. என்ன செய்வியா? இந்த மடத்திலே கைங்கரியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் நிறைய பண்ணணும் என்று எனக்கு ஆசைதான். ஆனால் என்னால் ஜாஸ்தி பண்ண முடியறதில்லை. கொடுக்குறவா என்ன கொடுக்குறாளோ அதை வச்சுண்டு இந்த மடத்தை நடத்த வேண்டியிருக்கு. இது சர்க்கார் ஆஃபீஸ் இல்லையோ, அதனால் எல்லோரும் நன்னா இருக்கணும் என்று காமாட்சியை பிரார்த்திக்கிறதை தவிர என்னால் வேற என்ன செய்ய முடியும்? ஆனால் உன் தோப்பனார் இந்த மடத்திலே பண்ணின கைங்கரியத்துக்கும் பக்திக்கும் அவருக்கு ஏதாவது பண்ணணும் எனக்கு ஆசை. அதனால் மாதம் 25 களம் நெல் அவருக்கு அவர் இருக்கிற கிராமத்துக்கே வரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். முடித்தாரோ இல்லையோ, மகன் தடாலென்று பெரியவா முன் சாஷ்டாங்கமாக விழுந்து கதறிவிட்டான். சர்வேஸ்வரா, எங்கள் அப்பா கிட்ட ஒரு ஆதங்கத்தில் தான் பேசினேனே ஒழிய அவரோட கைங்கரியத்தை பற்றி நான் குறையே சொல்லலை. பெரியவா, என்னை மன்னிச்சிடுங்கோ. உன்னை நான் குறையே சொல்லலைப்பா. என்னால் பெருசாக எந்த உதவியும் பண்ண முடியலை என்று தான் இந்த சின்ன ஒத்தாசைக்கு வழி பண்ணினேன். அப்பா பண்ணிய சேவையை போரும் என்று கூறிய மகன் அது முதல் பெரியவாளுக்கே அடிமையாகி அவர் கைங்கரியமே மூச்சாக வாழ ஆரம்பித்தார். பெரியவா அருகிலிருந்து பண்ணும் சேவையும் பாக்கியம்தானே. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய